அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என் பேரனுக்கு ஒரு பொடி செய்ய போகிறேன், முருங்கைக்கீரை பொடி. அவன் கன்னடாவில் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கொடுத்து விட்றதுக்கு இதை செஞ்சு கொடுத்து விட்டோம்டா அவன் சோறில் போட்டு சாப்பிட்றதுக்கு 6 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். செய்கிறேன் பாருங்கள். பொடி செய்கிறதுக்கு என்னென்னம்டா, இந்த கீரையை ஒரு 2-3 நாளாக அலசி, கீரையை உருவி அலசி இடல்லே காய வச்சுருக்கோம். இப்போ 4 நாளாக காஞ்சிருக்கு. இந்த பொடி நல்ல மொறுன்னு ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் வறுக்கணும். எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு இந்த கீரையை வறுத்துக்கிட்டு அப்புறம் இந்த கீரைக்கு இந்த அளவு கடலைப்பருப்பு, இதே அளவு கடலைப்பருப்பு, இதே அளவு கருப்பு உளுந்து. இதுக்கு ஒரு 10-15 பூடு கிட்டியெல்லாம். அடுத்து பெருங்காயம், இந்த அளவு பெருங்காயம், சின்னதாக 2 துண்டு பெருங்காயம். இவ்வளவு ஒரு கை அளவுக்கு மிளகு. இதை கிளாஸில் இப்படி போட்டு வச்சுருக்கேன். இது தனியாக பொரிக்கிறதுக்காக. இதை என்ன செய்ய போகிறோன்னு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 10 வத்தல், காஞ்ச வத்தல் 10. இதோட எல்லாம் மிளகாய், கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு, பெருங்காயம், பூண்டு, கொஞ்சம் மிளகு. இது ஒரு 10-15 கிராம் அளவு மிளகு. எல்லாத்தையும் வறுத்து எல்லாமே முருங்கைக்கீரை பொடி செய்கிறதுக்கான பொருள்கள். நல்லா காய வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை வறுக்க போகிறோம். கிண்டி விடு கரண்டியை வச்சு. வறுக்கும்போது கொஞ்சம் வாசம் வரும், கீரை வதக்குற மாதிரி வாசனை. அது வரைக்கும் லைட்டாக ஒரு வதக்கிட்டு கீரையை எடுத்துக்கணும். அவ்வளோதே. கீரையை வறுத்து எடுத்தாச்சு. இனி மிளகு, மிளகாய் போட்டு அடுத்து மிளகாய் போட்டு நல்லா பாருங்க. 2 மிளகாய் அமுக்கு சட்டியில் வச்சு, அப்போத்தே அது டப்பு வெந்திருக்கும். கடலைப்பருப்பு, பூண்டு, அப்புறம் நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு கடலைப்பருப்பு கறியிடாமல் பொன்னிறமாக வரணும். இந்த பொடியை நல்லா நுணிக்கணும். இது நுணுக்கிட்டோம்னா மிக்சியில் அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சுல, இப்போ பாருங்கள் இவ்வளோதே ஆயிடுச்சு. கொஞ்சங்க பொடி பொரிச்ச கீரையை இப்படி நுணுக்கி விட்டோன்னே பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் ஆயிடுச்சுண்டு. நிறைய தெரிகிற மாதிரி இருக்கும். இவ்வளோதான் ஆயிடுச்சு. இனி இதெல்லாம் மிக்சியில் அரைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் ஆயிடும். நல்லா மணக்கிற அளவுக்கு உளுந்து எல்லாமே உளுந்து எல்லாம் நல்லா கமகமன்னு வறுத்து வச்சு மணக்குது. நல்லா வாசனையாக இருக்குது. நல்லா பொறு அந்த அளவுக்கு வறுத்தோங்க. வெள்ளைப்பூ கொஞ்சம் வறுக்காத மாதிரி இருக்கும். வெள்ளைப்பூ அதெல்லாம் இல்லை. வெள்ளைப்பூ வறுத்து வெள்ளைப்பூ கெட்டு போகாது. இதை வறுத்ததையும் அதில் அப்படி போட்டு சூடாக அப்படி கிடக்கட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு ஒரு 2-3 ஜாருக்கு போட்டு வலுவலு நைஸாக பொடியை அரைச்சி எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நெருன்னு பரபரன்னு இருந்துச்சா சளிச்சு கூட வச்சுக்கிடலாம். அரைச்சிட்டு இப்படி நல்லா சளிச்சிட்டோம்னா இந்த நெருன்னு இருக்கிறதெல்லாம் எடுத்து இன்னொரு மிக்சி போட்டு எடுத்துக்கிறணும். இந்த நெருன்னு இருக்குது. இதை இன்னொரு மிக்சி அரைச்சி இன்னொரு சளிச்சு இது நல்லா எப்படி பெயின் பவுடராக இருக்குவாங்க. ஃபைன் நல்லா ஃபைன் பவுடர். இது சோறில் போட்டு பிரட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நெருன்னு இருந்தால் பிள்ளைங்களுக்கு சாப்பிடாது. 2வது ஒன்று சலிக்கும் போது கொஞ்சம் பவுடர் கலர் மாறி வரும். இல்லை அது பருப்பு, அவ்வளோ பருப்பு அதில் இருக்கிறதுனால முதல்ல கீரை பொடி க்ரீன் கலராக இருக்கு பாருங்க.
இது ரெண்டாவது. இந்த முதல்ல கீரை பொடி க்ரீன் கலரு, அப்புறமா அரைக்கிறது வந்து பருப்பு பூரா நல்லா சளிச்சு இருந்து கப்பி சளிக்கவும் பருப்பு பவுடர். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா அரைச்சி சளிச்சு ஒன்றா கலந்து ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு சுடு சோறில் போட்டு உங்கள் தேவைக்கு அளவு போட்டு ஒரு ஸ்பூன் நெய்யோ எண்ணெயோ ஊற்றி சாப்பிட்லாம். எதுவுமே தேவையில்லாதவங்க சும்மாவும் போட்டு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கீரைச்சோறு மாதிரி இருக்கும். அதோட சாம்பார் வைக்கிறோம், சாம்பாரில் ஊற்றிக்கிட்டு அதோட கொஞ்சம் இந்த பொடியை போட்டு கலந்து சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடித்தமான முறையில் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப நல்லது, சத்தான ஒரு பவுட்ரு. வெறுங்கையை வச்சேன், வெறுங்கையோடு இருப்பேன். அதில் ஒன்றும் அவ்வளவா கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. இதில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. ஆமாம், அதனால் இந்த கீரை பொடியை அரைச்சி சாப்பிடுங்க பிடித்தமானவங்க. கீரையே திங்காதவங்க கூட இந்த பொடியை அரைச்சி இப்படி பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தோம்னா பிள்ளைகளுக்கு நல்லா சாப்பிட்ருங்க. நல்லது. நாங்கள் இதில் இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது கப்பி, நாங்கள் இதை இன்னும் ஒரு அரை அரைச்சிட்டோம். முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. வெளியில் வச்சாலும் சரி, ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, எப்படி இது வந்து 6 மாதத்துக்கு வண்டுகிட்டு எதுவுமே வைக்காது. பத்திரமா வச்சுனேன். 6 மாதத்துக்குலாம் இது அவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு காலி ஆயிடும். சாப்பிட்டேன்னா காலி ஆயிடும். வச்சுருந்தாலும் 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேருங்க.